தமிழகத்தில் காலியாக உள்ள 621 காவல் உதவி ஆய்வாளர்கள், 129 தீயணைப்புத்துறை நிலைய அதிகாரிகள் பணியிடங்களுக்கான இறுதி தேர்வு பட்டியலை வெளியிட தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். காலி பணியிடம் குறித்தான தேர்வு பட்டியலை வெளியிட தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சிவகுமார். தமிழகம் முழுவதும் உள்ள காலியாக இருக்கக்கூடிய 621 காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்கள், அதே மாதிரி 129 தீயணைப்புத்துறை நிலைய அதிகாரிகள் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாரியம் மூலம் கடந்த 2023ஆம் ஆண்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, நேர்முக தேர்வு என தேர்வு முறைகள் முடிந்து 2024 ஜனவரி மாதம் தற்காலிக பட்டியலானது வெளியிடப்பட்ட நிலையில இதில் இடஒதுக்கீட்டு நடைமுறைகள் சரியாக பின்பற்றப்படவில்லை என தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தவறுகளை திருத்தியமைக்கப்பட்ட தேர்வு பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை பதிவு செய்து கொண்ட உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை முடித்து வைத்தது. இந்நிலையில 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 3ஆம் தேதி திருத்தியமைக்கப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் வெளியிட்டது. முதல் பட்டியலில் இடம்பெற்றிருந்த பல விண்ணப்பதாரர்களின் பெயர்கள் இந்த பட்டியலில் இடம்பெறவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகளை விசாரித்த தனி நீதிபதி திருத்தியமைக்கப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். மேலும் இடஒதுக்கீடு முறைகளை பின்பற்றி புதிய தேர்வு பட்டியலை தயாரிக்க ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி என் பால வசந்தகுமாரை நியமித்து உத்தரவிடப்பட்டிருந்தது. புதிய தேர்வு பட்டியலை 3 மாதங்களுக்குள் தயாரித்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் தலைவர் வசம் ஒப்படைக்க வேண்டும்னும் அவர் அதனை வெளியிட வேண்டும்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில இந்த உத்தரவின் அடிப்படையில் திருத்தியமைக்கப்பட்ட தேர்வு பட்டியலுடன் கூடிய அறிக்கையை ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி பால் வசந்தகுமார் சமர்ப்பிச்சாரு. ஆனா ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி தயாரித்த பட்டியல் முறையாக இல்லை என்பதால் அந்த பட்டியலை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் எனவும் இந்த பணியிடங்களுக்கு தேர்வு தேர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையர் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆர் ரமேஷ்குமார் மற்றும் ஹேமந்த் பந்தன் கவுடர் அமர்வு ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி இடஒதுக்கீடு நடைமுறை உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்றியும் தமிழில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை சட்டத்தை பின்பற்றியும் தேர்வு பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுல எந்த விதிமீறலும் இல்லைனும் தனி நீதிபதி உத்தரவை ஏற்றுக்கொண்ட நிலையில தாமதமாக இந்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி சீருடை பணியாளர் தேர்வாணையத்தின் மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மேலும் ஓய்வு பெற்ற நீதிபதி பால் வசந்தகுமார் அளித்த அடிப்படை அறிக்கையோட அடிப்படையில 30 நாட்கள்ல இறுதி தேர்வு பட்டியலை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி தேர்வாணையர் சீருடை பணியாளர் தேர்வாணையத்துக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.